நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கும் போது நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. அப்போ உள்ள தேடுங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது என்னத்தை தேடுறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப அந்த நிலையிலாவது ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கின்றோம். இன்னொன்னு நம்ம சொன்னது நாமவே இருக்கின்றாரா அப்படிங்கிற அந்த கேள்வி. இறைவன் தான் நாம் அப்படிங்கிறத மறந்துதான் இந்த பூமியில வசித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற இது பெரிய கேள்வி. அப்ப இதுல எது உண்மை? நம்முடன் இருக்கிறாரா அப்படிங்கும் போது எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கூடயே போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றது, நம்ம எது கேட்டாலும் தருவார் அப்படிங்கிறது, நம்மளோட இன்ப துன்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது, எப்போ வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் அப்படித்தான் நம்ம பார்க்குறோம், நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கோவில்களில் சென்று போய் பார்க்கும்போது மட்டும் அந்த இறைவன் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றார் அப்படிங்கிற மாதிரி நினைப்பது சரியா அப்படிங்கிறதும். அப்ப இது தேடுதலுக்கான ஆரம்ப பதிவு தான், நான் தெளிவா சொல்லிட்டு